இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான டெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எனி ஸ்டாச்சுக்கு பண்ணலாம், ஏதாவது ப்ராடக்ட்ஸை சுற்றி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து ஒரிஜினல் பேக்ரவுண்ட், இன்னொன்று அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இப்போது நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சிங்கிள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணாதீங்க, அதை சுற்றி வரணும் அப்படிங்கிறனால நிறைய விஷயம் தேவை. ஸோ ஒரே விஷயத்த ரெண்டு வாட்டி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சிசி சிலிண்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டெக்ஸ்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வளைய மாதிரி ரெடி ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரேடியஸ், பொசிஷன், ரொட்டேஷன் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒயிட் கலர் தான் கொடுத்தோம், பட் நமக்கு லைட்டிங் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லைட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறது இருக்கும், இல்லை லைட்டோட டேரக்ஷன் நீங்கள் மாற்றுறதா இருக்கட்டும். அது உங்களோட விருப்பம் தான். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதோட இன்டென்சிட்டி ஃபுல்லாக ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸ்போசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் மேலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சோம் அப்படின்னா இதை சுற்றி வர மாதிரி நம்ம கிடச்சிருச்சா. இப்போது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது நம்மளோட டெக்ஸ்ட்டை அப்படியே மூவ் பண்ணுறது. இந்த எக்ஸு, இந்த ஒய், இந்த இசட் வந்து அதை சுற்றி ஆறு மேலே அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது பின்னாடி வருது ப்ரோ, முன்னாடி வருது. இது எப்படி கரெக்டாக பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன்னா இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ தட் இன்னொரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு சுற்றி வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது கரெக்டாக. ஆனால் உள்ளே வெளியே வரணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ரெண்டர் ஃபுல்லுன்னு இருக்கா, இதை இன்சைட் கொடுத்துக்கிறேன். இன்சைட் கொடுத்தேன்னா என்ன ஆகும், உள்ளே மட்டும் வரும். அவுட் சைட் கொடுத்தேன்னா என்ன ஆகும், அவுட் சைட் மட்டும் வரும். ஸோ இப்போ நமக்கு அவுட் சைடு வந்துருச்சு. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த நம்மளோட ஸ்டாச்சு லேயரை கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் கொண்டு போயிடும், அந்த டூப்ளிகேட் பண்ணதை. இப்போ இதை என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போயிட்டு ரொட்டேஷனை இன்சைடாக மாற்றிடணும். ஸோ இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளே வெளியே அப்படி வந்துடும். இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சாம்பிளில் காமிச்சது, வேறு கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைங்கிற கலரை நம்ம வந்து எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு லேயரை டூப்ளிகேட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், அதோட பொசிஷனை லைட்டாக நம்ம கீழே இறக்கிறோம். ஸோ இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு, இந்த மாதிரி நான் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.